الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து இந்த உரைகளை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய கொள்கை விளக்க நிகழ்ச்சியில் இஸ்லாம் கூறும் குற்றவியல் சட்டம் என்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுடைய குற்றச் செயல்களை குறைப்பதற்கு
மனிதன் தவறிலே இருந்து திருந்தி வாழ்வதற்கு ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் இயற்றி வைத்திருக்கிறார்கள். காவல் நிலையங்கள் உண்டு, சிறைச்சாலைகள் உண்டு, நீதிமன்றங்கள் உண்டு, பல்வேறு வகையான சட்டங்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. இருந்தாலும் குற்றங்கள் குறைந்தபாடில்லை, அநியாயங்கள் குறைந்தபாடில்லை. தினசரி பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் நமக்கு சான்றாக இருக்கின்றது. நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே புகுந்து நீதி அரசருக்கு முன்னால் கூட கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற தமிழகம் நமது தமிழகம். உலகெங்கிலும் பார்த்தால் மனித உயிர்களுக்கு இன்றைக்கு உத்தரவாதம் இல்லை. பெண்களுடைய கற்புகளுக்கு இன்றைக்கு பாதுகாப்பில்லை. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு அமைதியின்மை. மனிதன் இன்றைக்கு நிம்மதியை இழந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உயிருக்கோ உடைமைக்கோ பொருளாதாரத்திற்கோ எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாத காலம் இந்த காலம். இந்த உலகத்தில் மனிதனுக்கு சட்டம் சொல்லி மனிதனை திருத்த முடியாது. மனித சட்டங்கள் மனிதர்களை திருத்த உதவாது. மனித சட்டங்களால் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பளிக்க முடியாது. மனித சட்டங்களால் மனிதர்களை நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ வைக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றத்திலிருந்து மனித சமுதாயம் விடுபட வேண்டும். மனிதர்கள் நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்திற்கு இடமில்லை. அந்த வரிசையில் இஸ்லாமும் இந்த உலகத்திற்கு கொஞ்சம் குற்றவியல் சட்டங்களை பற்றி பேசுகிறது. பொருளாதாரத்தை அபகரித்தால் அதற்குரிய சட்டம், பழி சுமத்தினால் அதற்குரிய தண்டனை, போதை வஸ்துக்களை அருந்தினால் அதற்குரிய தண்டனை, கற்பழிப்பு, விபச்சாரம் போன்ற பாதகமான காரியங்களில் ஈடுபட்டால் அவர்களுடைய நிலை, கொலை செய்தால் அவர்களுக்குரிய தண்டனை என்றெல்லாம் இஸ்லாம் விரிவாக குற்றவியல் சட்டங்களை குறித்த மனித சமுதாயத்தில் பேசுகிறது. இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை பெரும்பாலும் இந்த உலகத்தில் யாரும் ஏற்பது கிடையாது. காரணம், அது ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டம் என்று இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை விமர்சனம் செய்கிறார்கள் அறிவில்லாத மக்கள். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் மனிதாபிமானம் இல்லாதது, இரக்கம் இல்லாதது, பழிவாங்கும் குணமுடையது என்றெல்லாம் இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை விமர்சனம் செய்வர்கள் மனித சமுதாயத்திலே உண்டு. அன்பானவர்களே, பொதுவாகவே ஏன் இவர்கள் இப்படி இதை விமர்சனம் செய்கிறார்கள் என்றால், பாதிக்கப்பட்டவனுடைய நிலையிலிருந்து இவர்கள் இதை பார்ப்பதில்லை. பாதிக்கப்படாத நிலையிலிருந்து இவர்கள் இதை பார்க்கிற காரணத்தினால் இஸ்லாமிய சட்டம் இவர்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தெரிகின்றது. இஸ்லாமிய சட்டம் இவர்களுக்கு கொஞ்சம் விகாரமாக தெரிகின்றது. ஆனால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன, நோக்கம் என்ன என்பதை இவர்கள் புரிந்தால் இவர்கள் இப்படி அதை சிந்திக்க மாட்டார்கள். குற்றவாளிகளை ஏன் தண்டிக்க வேண்டும்? குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்பதற்குரிய நியாயமான காரணங்கள் என்ன? உயிரை ஒரு மனிதன் பறிகொடுக்கிறான். அந்த உயிரை பறித்த மனிதனுக்கு தூக்கு தண்டனை விதியாக்கப்படுகிறது என்றால் அந்த உயிர் ஒன்றும் திரும்ப வராது. பெண்ணை கற்பழித்தால் மரண தண்டனை என்று சொல்லுகிறது இஸ்லாம். திருமணமானவர்கள் செய்தால் அந்த தண்டனை கொடுப்பதன் மூலம் கற்பு திரும்ப வராது. பாதிக்கப்பட்டவர்கள் திரும்ப நிவாரணம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது. பொருளாதாரத்தை இழந்த ஒரு சில மனிதர்கள் வேண்டுமானால் காவல்துறை அதிகாரிகளின் மேலும் மீட்டு திரும்ப பொருளாதாரம் கிடைக்கப்படலாம். ஆனால் பெரும்பாலும் தண்டனைகள்
இழந்ததை மீட்பதற்காக வேண்டி அல்ல, வேறு எதற்காக வேண்டி தண்டனைகள். குற்றம் செய்கிற மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமானால் அது 3 காரணங்கள் தான் உலகளாவிய அளவில் சொல்லப்படுகிற காரணம். 4வது காரணமே கிடையாது. குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை மூலம் 3 நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். 1, குற்றம் செய்தவன் திருந்த வேண்டும், அப்படிப்பட்ட தண்டனையாக அது இருக்க வேண்டும். 2வது, குற்றம் செய்தவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை பார்த்து வெளியில் உள்ள மக்கள் கொஞ்சம் பாவத்திலிருந்து விலகி வாழ வேண்டும், குற்றங்கள் புரியாமல் பயந்து நடக்க வேண்டும். இது 2வது காரணம். 3வது காரணம், பாதிக்கப்பட்ட மனிதன் தனக்கு நீதி கிடைத்ததாக உளப்பூர்வமாக அவன் உணர வேண்டும். இதுதான் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையினுடைய நோக்கம் என்பதை எல்லோரும் இந்த உலகத்திலே அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் குற்றவாளிகள் திருந்த வேண்டுமானால் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகளை இன்னவர மனிதர்கள் பார்த்து குற்றச் செயல்களிலே இருந்து விலகி வாழ வேண்டுமானால், பாதிக்கப்பட்ட மனிதன் தனக்கு முழுமையான நீதி கிடைத்தது என்பதை அவன் உணர்ந்து வாழ வேண்டுமானால் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதில் 2வது கருத்திற்கே இடமில்லை. யாரிடத்திலும் அதற்காக வேண்டி சமரசம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. திருக்குர்ஆன் கொலைக்கு கொலை என்று பகிரங்கமாக சொல்லுகிறது. கண்ணுக்கு கண், காதுக்கு காது, பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு, காயங்களுக்கு காயம் என்று பழி தீர்க்கும் சட்டத்தை இஸ்லாம் மிக கடுமையாக இந்த மனித சமுதாயத்திற்கு வலியுறுத்துகிறார். இஸ்லாமிய சட்டங்களை பார்த்து குற்றவாளிகள் பயப்படுவார்களே தவிர நீதிமான்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இஸ்லாமிய சட்டத்தை இன்றைக்கு யார் விமர்சனம் செய்கிறார்கள்? தாராளமாக குற்றங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானே அவன் விமர்சனம் செய்கிறான் இஸ்லாமிய குற்றத்தை, குற்றவியல் சட்டத்தை. விபச்சாரத்தையும், கொலை கொள்ளையையும், கற்பழிப்பு சம்பவத்தையும், லஞ்சத்தையும், ஊழலையும், பதுக்களையும், கொலை கொள்ளை போன்ற பாதகமான காரியத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு உலகத்தில் வாழ விரும்புகிறவனுக்கு பிடிக்காத இஸ்லாமிய சட்டம். பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் போய் கேட்டால் சொல்லுவார்கள், இஸ்லாமிய சட்டம் தான் உலகத்திற்கு தேவையான சட்டம், இஸ்லாமிய சட்டத்தின் மூலம்தான் குற்றங்கள் குறையும் என்பதில் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வே எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கு பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உரையை கேட்கிற மாற்றுவது அன்பர்கள் இருந்தால் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் செவிகளை கொஞ்சம் இங்கே தாழ்த்தி கேட்க வேண்டும். நம்ம எல்லாம் யார் படைத்தானோ அவன்தான் நமக்கு சட்டங்களை இயற்றுகிற அதிகாரம் படைத்தவன். மனிதர்களை திருத்த முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதன் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறான். எண்ணில் அடக்க முடியாத அளவுக்கு கண்டுபிடிப்புகள் உண்டு. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்கிறான், சந்திர கிரகத்தை ஆய்வு செய்கிறான், அங்கு போய் தங்குவதற்கு என்ன வழி என்று பார்க்கிறான். நாமெல்லாம் பிரமித்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய விஞ்ஞான யுகம் இன்றைக்கு விஞ்ஞான யுகம். ஆனால் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறதோ அதை விட பல மடங்கு இன்றைக்கு குற்றச் செயல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. யாரும் மறுக்க முடியாது. இவ்வளவு பெரிய விஞ்ஞானங்களை கண்டுபிடித்து மனித சமுதாயத்திற்கு வழங்குகிற அறிஞர் பெருமக்கள் எங்காவது ஒன்று கூடி ஒரு இடத்தில் அமர்ந்து மனிதனாக நடப்பதற்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு புத்தகத்தை வழங்கி இந்த மனித சமுதாயத்திற்கு எழுதி வழங்கி இருக்கிறானா என்றால் இல்லை. யாராவது ஒரு மனிதர்களை சுட்டிக்காட்டி இவரை போல் பின்பற்றி உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த சமாதானமான வாழ்வை நீங்கள் வாழலாம் என்று ஏதாவது ஒரு மனிதனை நமக்கு காண்பிக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. காரணம், மனிதனுக்கு நேர்வழியை சொல்லிவிட முடியாது. மனிதர்களை திருத்த முடியாது. மனித சட்டங்கள் மனிதர்களுக்கு உதவாது. மனிதனை படைத்த அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியோடு, சிறந்த பாதுகாப்போடு, பெண்கள் கண்ணியத்தோடு, ஆண்களும் பெண்களும் சாந்தி சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் அதற்கு எப்படிப்பட்ட சட்டம் இருந்தால் தனது அடியார்கள் நிம்மதியோடு வாழ்வார்கள் என்பதை புரிந்து அறிந்து உலக மக்களுக்கெல்லாம் பொதுமறையாக திகழ்கின்ற திருக்குர்ஆனில் அதற்குரிய சட்டங்களை இறைவன் வகுத்து தந்திருக்கிறான்.
அதை பின்பற்றாத காலம் வரை இந்த உலகத்திற்கு நிம்மதியே கிடையாது. ஏன் இந்த உலகத்தில் சட்டங்கள் இல்லையா? ஏன் இந்த உலகத்தில் சிறைச்சாலைகள் இல்லையா? ஏன் இந்த உலகத்தில் நீதித்துறைகள் இல்லையா என்று கேட்கலாம். எல்லாம் உண்டு. ஆனால் மனிதன் திருந்துவதற்கு அது பயன்பட்டதாக தெரியவில்லை. உதாரணத்திற்கு சிறைச்சாலை எடுத்துக் கொள்ளலாம். சிறைச்சாலையை பொறுத்தவரையில் இன்றைக்கு உணவுகளும் மருத்துவ வசதிகளும் தரம் வாய்ந்ததாக கொடுக்கப்படுகிறது சிறை கைதிகளுக்கு. வாரத்திற்கு ஒரு முறை சினிமா என்கிற தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. மிகுந்த பாதுகாப்போடு இன்றைக்கு குற்றவாளிகள் சிறைகளிலே உல்லாசம் வருகிறார்கள். 15 முறை திருடியவன் 16 முறை கைது. ஒரு குற்றவாளியை பிடித்தால் காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிற தகவல்களை பத்திரிகையில் பார்க்கிற போது இவன் முன்னரே பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறைவாசகம் சென்று வெளியே வந்தவன். குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை திருந்துகிற ஒரு களமாக அல்ல, அது ஒரு குற்றச் செயல்களை திட்டம் திட்டுகிற ஒரு பல்கலைக்கழகமாக இன்றைக்கு சிறைச்சாலைகள் அமைந்து கொண்டிருக்கிறது. அதிலும் ஒருபடி மேலாக பொருளாதாரத்தை பறிகொடுத்தவன், கற்பை இழந்தவர்கள், உயிரை பறிகொடுத்தவர்கள், அனைத்து உரிமைகளையும் இழந்தவர்களுடைய வரிப்பணத்தை கொண்டே அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்படுகிறது என்றால் அந்த சிறைவாசகத்திற்கு பிறகு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக இந்த சட்டம் போதாது. கொஞ்சம் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். சட்டம் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் குற்றம் குறையும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். உயிரை பறிகொடுத்த ஒரு குடும்பத்தாரிடத்திலே போய் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டால், எனது வரிப்பணத்தை செலவு செய்து 2 ஆண்டு காலம் அவனுக்கு சிறையிலே உணவு கொடுங்கள் என்று எவனும் சொல்ல மாட்டான். கற்பை இழந்த ஒரு பெண்ணிடத்திலே போய் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டால், 5 ஆண்டு காலம் அவனை சிறையிலே போடுங்கள், எனது வரிப்பணத்தை செலவு செய்து அவனுக்கு சுகபோகமான வாழ்வை கொடுங்கள் என்று எந்த பெண்ணும் சொல்ல மாட்டார். அப்படியானால் சட்டங்கள் கொஞ்சம் திருத்தப்பட வேண்டும். குற்றம் குறைய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ, நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, எல்லோரும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்திற்கு இடமில்லாமல் ஒருமித்த கருத்தில் வந்தால் மட்டும்தான் நாம் மட்டுமல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மட்டுமல்ல, வரப்போகிற சந்ததிகளையும் நம்மால் காப்பாற்ற முடியும். அன்பர்களே, இன்றைக்கு நாட்டு நடப்பு செய்திகளை கொஞ்சம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சாதாரணமாக நம்முடைய நாட்டிலே இருக்கிற சட்டம், குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற சட்டம் எப்படிப்பட்ட சட்டம் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு குற்றச் செயலில், குறிப்பாக கிரிமினல் வழக்கில் ஒரு மனிதன் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டால் முதலில் ஜூடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஜேஎம் என்று சொல்லப்படுகின்ற நீதித்துறை நடுவர் என்கிற நீதிமன்றத்திற்கு அவன் அழைத்துச் செல்லப்படுகிறான். அந்த நீதிமன்றத்திற்கு அதிகபட்சம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 வருட கால தண்டனை கொடுக்க முடியும். அப்படி ஒரு மனிதன் 3 ஆண்டு காலம் தண்டனை கொடுக்கப்பட்டால் அவன் மேல்முறையீடு செய்கிறான். அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட், துணை அமர்வு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் அவனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் அந்த குற்றத்திற்கு 7 ஆண்டு காலம் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். மேலும் அவன் மேல்முறையீடு செய்ய அவனுக்கு ஒரு வாய்ப்புண்டு. அது செஷன்ஸ் கோர்ட், அமர்வு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவனுக்கு இறுதியாக தூக்கு தண்டனை அவனுக்கு விதிக்கப்படும். ஆனால் 4வது ஒரு வாய்ப்புண்டு, உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றத்தில் அவன் அப்பீல் செய்யலாம். அதையும் தாண்டி டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் அவன் அப்பீல் செய்யலாம். இப்படி ஜூடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறை நடுவர் மன்றம், துணை அமர்வு நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அங்கும் அவனுக்கு தீர்ப்பு உறுதியாக்கப்பட்டாலும் அவனை யாராலும் தண்டிக்க முடியாது. காரணம், உலகளாவிய அளவில் ஒரு சட்டம் இயற்றி வைத்திருக்கிறார்கள். மனித இனத்திற்கு செய்கிற துரோகத்திற்குரிய சட்டம் உலகத்து நாடுகளிலே உண்டு. நியாயமாயுது, நீடிக்குமாயுது. அது மட்டுமல்ல,
எந்த ஒரு குற்றத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நாமெல்லாம் நீதிமன்றத்தோடு தொடர்புடையவர்கள். ஒரு நாட்டிலே வாழ்கிறோம், சட்டங்கள் தெரியும் நமக்கு. பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஒரு குற்றம் செய்தால் 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் பொறுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் பொறுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் சாட்சியங்களுக்கு சாட்சி கூறும் மனிதனுக்கு 3 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்குமா சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே? வீதியிலே நம் கண் முன்னால் ஒரு மனிதன் வெட்டி சாய்க்கப்படுகிறான். 2 பேர்கள் 3 பேர் 4 பேர் பார்க்கிறார்கள். பார்க்கிற நேரத்தில் அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், கொலையாளிக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை 2 ஆண்டு காலம் பொறுத்தவனுக்கு இருக்கும் என்று சொல்ல இயலாது. மனிதர்கள் மறதியுடையவர்கள், வீரியம் குறைந்து போய்விடும். 3 ஆண்டு காலம் பொறுத்து காவல்துறை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்திலே தாக்குகிறார்கள். பாதிக்கப்பட்டவனுக்கு வழக்காடுவதற்கு அரசு அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் உண்டு. 3 ஆண்டு காலம் பொறுத்து வழக்கு வருகிறது. சாட்சியங்கள் திட்டமிட்டு கலைக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. 3 ஆண்டு காலம் பொறுத்தவனுக்கு நீதி கிடைக்குமா என்றால் கிடைக்காது. நான் ஆரம்பத்தில் சொன்ன 5-6 மேல் முறையீடுகள் தாண்டி வருகிற போது பாதிக்கப்பட்டவன் ஒருவேளை இறந்தே போயிருப்பான். நீதிபதிகள் மாற்றப்பட்டிருப்பார்கள், காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பார்கள், அரசு அதிகாரிகள் பல்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பார்கள். வழக்கின் தன்மைகள் குறைந்து போய்விடும். குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதுதான் உலக சட்டம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் புறத்திலிருந்து உலக பொதுமறையாகிய திருக்குரானை மனித சமுதாயத்திற்கு வழங்கினார்கள். வழங்கிய அந்த திருமறையிலும் கொஞ்சம் குற்றவியல் சட்டம் அல்லாஹ் பேசுகிறான். மனிதனுக்கு பாதுகாப்பான சட்டம், உலகத்திற்கு பாதுகாப்பான சட்டம். எந்த அரசு அந்த சட்டத்தை கைவசம் எடுத்து நடைமுறைப்படுத்துகிறதோ நாடும் நாட்டு மக்களும் சுபிட்சமாக வாழுகிற ஒரு சட்டம். இந்த உலகத்தில் சட்டங்களிலிருந்தும் குற்றங்கள் குறைந்தபாடில்லை என்று நான் வெறுமனே சொல்லவில்லை. இணையதளங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் நமக்கு தருகிற செய்திகளை பார்த்தால் உள்ளமெல்லாம் அதிர்ந்து போகிறது. சமீபத்தில் 2007ஆம் ஆண்டு குழந்தைகள் நலத்துறை ஆய்வு என்கிற ஒரு ஆய்வறிக்கை ஒரு தகவலை சொல்லுகிறார். குழந்தைகள் நலத்துறை ஆய்வு என்றால் சிறார்கள், சிறு குழந்தைகள் எங்கெல்லாம் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படுத்தப்படுகின்றார்களோ அது குறித்து ஆய்வு செய்கிற ஒரு ஆய்வறிக்கை நம்முடைய இந்திய திருநாட்டிலே உண்டு. கொஞ்சம் மனிதநேயமிக்க நல்லுள்ளம் கொண்டவர்களால் உருவாக்கப்பட்ட ஆய்வுக்குழு அந்த குழு 2007ஆம் ஆண்டு 18 வயதிற்கு குறைவான இளைய தலைமுறையினர்கள், பச்சிளம் குழந்தைகள், 13 வயதிற்கு குறைவான பிள்ளைகளை 13 மாநிலங்களில் ஆய்வு செய்கிறார்கள். 13 மாநிலங்களில் 12,442 குழந்தைகளை ஆய்வு செய்கிறார்கள். 2007ஆம் ஆண்டினுடைய அறிக்கை. அதில் 53% குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 21.9% வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் வருடத்திற்கு சுமார் 7 லட்சம் சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வருடத்திற்கு 7 லட்சம் சிறுமிகள். விடை மாதிரிகள் பெரும்பாலும் 18 வயதிற்கு குறைவாக இந்திய திருநாட்டில் அனுப்பப்படுகிறார்கள் அரசு அனுமதியோடு. டெல்லி, மும்பை, கல்கத்தா போன்ற பெருநகரங்களில் அரசே இன்றைக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்து நடத்தப்படுகிற புள்ளி விவர குறிப்புகள் இந்த குறிப்புகள். அது மட்டுமல்லவாம், சென்னையை 2211 குழந்தைகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் 2211 குழந்தைகளை ஆய்வு செய்ததில் 42% குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். டெல்லியில் சாஹி என்று சொல்லப்படுகிற ஒரு திண்டு நிறுவனம் 350 குழந்தைகளை ஆய்வு செய்து ஒரு தகவலை நமக்கு சொல்லுகிறது. உள்ளமெல்லாம் உறைந்து போகிற தகவல். டெல்லியில் சாஹி என்கிற ஒரு தொண்டு நிறுவனம் 63% குழந்தைகளை ஆய்வு செய்துவிட்டு சொல்லுகிறது, பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களால் அந்த குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். சமீபத்தில் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிற
சமீபத்தில் இன்றைக்கு உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிற, இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற, தொலைக்காட்சிகள் நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற, தினசரி பத்திரிகைகள் வெளிவந்து கொண்டிருக்கிற சம்பவம் தான் டெல்லி சம்பவம். அண்மையில் கூட ஜனவரி 19ஆம் தேதி ஒரு 4 வயது சிறுமி பள்ளியில் இருந்து திரும்ப வரும் பொழுது அந்த வாகன ஓட்டுநரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். செய்தியை கேள்விப்பட்ட குடும்பத்தார்கள் அதிர்ந்து போய் காவல்துறையிலே புகார் கொடுக்க, அவனுக்கு வெளியிலே வர முடியாத 6 வழக்குகள் பதிவு செய்தவன் சிறையிலே அடைக்கப்பட்டான். மும்பையில் ஜனவரி மாதம் நடந்த 1 மாதத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம். டெல்லியை உலுக்கிக் கொண்டிருக்கிற சம்பவம் நாமெல்லாம் அறிந்த சம்பவம். பிசியோதெரபி மாணவி ஓடும் பஸ்ஸில் 6 பேர் கொண்ட ஒரு கும்பலால் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். ஆனால் பத்திரிகைகளும் மீடியாக்களும் அதை பெரிதுபடுத்தியது. ஏதோ சுதந்திர தின விழா சுதந்திரம் வாங்கிய பிறகு அதுதான் நடந்த முதல் கற்பழிப்பு சம்பவத்தை போல. ஆனால் இந்த நாட்டில் ஜாதியின் பெயரால் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவிகளை கற்பழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல் நிலையங்களில் கற்பழிப்பு சம்பவங்கள் குறைந்தபாடில்லை. பணியிடங்களில் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு சம்பவங்கள் நாளுக்கு நாள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். பெண் இதே நிலை நீடித்தால் பெண்ணிடத்தை எப்படி காப்பது என்று கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. அல்லாஹ்வினுடைய உபதேசத்தை எவன் புறக்கணிக்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நெருக்கடியான வாழ்வை நான் கொடுப்பேன், மறுமையில் அவர்களை குருடர்களாக நான் எழுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற தீர்ப்பை கொண்டு தீர்ப்பளிக்காதவரை இந்த உலகத்தில் குற்றங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்றைக்கு கூப்பாடுபடுகிறார்கள். டெல்லியினுடைய இந்தியாவினுடைய தலைநகரத்திலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துவிட்டது என்று கூப்பாடு போட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுபவர்களை எப்படியெல்லாம் தண்டிக்கலாம் என்ற அரசியல் அதிகாரிகள், நாட்டை ஆளுகிற மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலியல் கொடுமையில் யாராவது இனி ஈடுபட்டால் அவர்களை ஆண்மை நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார், பாலியல் கொடுமையில் ஈடுபட்டால் மரணிக்கின்ற வரை அவர்களை தனி சிறையில் போட்டு சித்திரவதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சாரார். இனி ஒரு சாரார் உடனடியாக விசாரணை செய்யப்பட்டு விரைவு நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அமைக்கப்பட்டு விரைவு நீதிமன்றத்தின் மூலம் மட்டுமே அது விசாரிக்கப்பட்டு குறைந்தபட்சம் 3 மாதம் 4 மாதத்திற்குள் தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்களுக்கு தூக்கு தண்டனை அதிகபட்சம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு சாரார். இனி ஒரு சாரார் சொல்கிறார்கள், சட்டங்களை கடுமையாக்கினாலும் பெண்கள் அரைகுறை ஆடை அணிவதை தடுத்து நிறுத்தாதவதை இதை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் ஒரு சாரார் கருத்து சொல்கிறார்கள். மற்றொரு சாரார் இரவு நேரங்களிலும் மதுபாட்டங்களுக்கு போதை பொருள்களுக்கு மனிதன் அடிமையாகி இன்றைக்கு போதை வஸ்துக்களை மனிதன் உண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் இது போன்ற தீய செயல்களுக்கு ஈடுபடுகிறான். ஆகவே டாஸ்மாக் போன்ற கடைகள் போதை வஸ்துக்கள் தடை செய்யாதவரை இதை ஒதுக்க முடியாது என்று ஒரு சாரார் கருத்து சொல்லுகிற காலம். அதிலும் மிகப்பெரிய ஒரு வேடிக்கை, இந்த டெல்லியில் நடந்த அந்த கற்பழிப்பு சம்பவத்திற்கு பிறகு உலகமே இன்றைக்கு காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் பத்திரிகையோடு தொடர்புடையவர்கள், நீங்கள் எல்லாம் மறந்திருப்பீர்கள், ஞாபகப்படுத்துகிறேன். டெல்லியில் ஓடும் பஸ்ஸில் அந்த பிசியோதெரபி மாணவியை 6 பேர் கொண்ட கும்பல் கற்பழித்துக் கொண்டார்கள். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் 5 பேரின் மீதுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். ஒரு மனிதனை விட்டுவிட்டார்கள். என்ன காரணமா? அவன் 17 வயது அடைந்திருக்கிற பச்சை பாலகன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு சட்டம் உண்டு. 18 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் எல்லாம் மேஜர் என்றும் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் எல்லாம் மைனர்கள் என்றும் தரம் பிரிக்கப்பட்டு அதற்கேற்றவாறு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அதற்கேற்றவாறு சட்ட திருத்தம் அமைக்கப்பட்டிருக்கிற நாடு இந்திய திருநாடு. அந்த 6 பேர் கொண்ட கும்பலில் ஒரு பையன், ஒரு இளம் சிறார், 17 வயதுடைய சிறாரா. அவனை தண்டிப்பதற்கு நாட்டிலே சட்டம் இல்லையா? அவனை எல்லோரையும் விசாரிக்கின்ற நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியாதா?
அவனை விசாரிக்க வேண்டுமானால் சிறார்களுக்கென்று இருக்கப்படுகின்ற சீர்திருத்த நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்பட வேண்டுமா? அதிலும் குறிப்பாக ஒரு வேடிக்கையை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த சிறார்களை விசாரிக்கின்ற நீதிமன்றத்தில் இவனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 3 ஆண்டு காலம் தண்டனை. அதையும் தண்டனை என்று சொல்லக்கூடாதாம், சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து அவனுக்கு நல்ல நல்ல போதனைகளை செய்ய வேண்டுமாம். காரணம், அவன் ஒரு பால்குடி சகோதரனாம். நாடு பேசுகிறது, நாட்டினுடைய சட்டம் பேசுகின்றது. ஆனால் ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிசியோதெரபி மாணவி ஓடும் பஸ்ஸில் 6 பேர் கொண்ட கும்பலால் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தினுடைய குற்றப்பத்திரிகை பேசுகிறது. இந்த 17 வயது இந்த மாணவன் 2 முறை இந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறான். பலத்த காயத்தை இவன் தான் ஏற்படுத்தி இருக்கிறான். இவனுடைய நடவடிக்கையால் தான் அந்த பெண் உயிரிழந்திருக்கிறாள் என்று காவல்துறை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். இருந்தும் கூட 5 பேர் மீது வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விரைவு நீதிமன்றத்தின் மூலம் இன்றைக்கு அதிவேகமாக நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இவன் மட்டும் அதிலிருந்து கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கிறான். காரணம், அவன் 18 வயதுக்கு கீழ் 17 வயதுடையவனாக இருக்கிறான். அவனை விசாரிக்க நாட்டிலே சட்டமில்லை என்று சொல்லுகிறார்கள் பாவிகள். நீங்கள் ஒன்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்னும் குற்றம் நடந்த அந்த நாளில் அவனுக்கு 17 வயது, 5 மாதம் பொறுத்தால் அவனுக்கு 18 வயது பூர்த்தியாகும் என்று சொல்லுகிறார்கள். அதுவரை அவன் வைக்க வேண்டிய இடம் சிறார்களுடைய நீதிமன்றம். 5 வயது முடிந்தால் 18 வயது ஆனவர்களை அந்த சிறுவர்களுடைய சிறையில் வைப்பதற்கு நாட்டிலே சட்டத்தில் இடமில்லையாம், வெளியேற்ற வேண்டுமா? அப்பொழுது ஒரு எதிர்கேள்வி கேட்கிறார்கள். அங்கே வெளியேற்றப்பட்டவுடனாவது 18 வயது பூர்த்தியான பிறகாவது அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கலாமா என்றால், சிறுவர் சிறையிலிருந்து வெளியேறிய யாரையும் தண்டிப்பதற்கு நாட்டிலே சட்டமில்லை, அதிகாரமில்லை என்று சொல்லுகிறார்கள் துரோகிகள். நல்லுள்ளம் படைத்தவர்கள் எல்லாம் கொதிர்த்தெழுந்தார்கள். யார் மைனர், யார் மேஜர்? இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார்? நல்லுள்ளம் படைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள், கொதிர்த்தெழுந்தார்கள். அதனுடைய விளைவாக நம்முடைய உள்துறை அமைச்சர் சுகில்குமார் சிண்டே தலைமையில் எல்லா மாநிலத்திலே இருக்கிற டிஜிபிக்கள் உடனடியாக டெல்லிக்கு வர வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். தலைமை செயலாளர்களும் டிஜிபிக்களும் ஒன்று கூடி அது குறித்து ஒரு ஆய்வு செய்தார்கள். 18 வயதுக்கு கீழ் இருக்கிற மனிதனை மைனர் என்று சொன்னால் குற்ற செயல்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. நாட்டிலே தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் கொள்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்று சிண்டேனுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. எல்லா மாநிலத்திலே இருக்கிற டிஜிபிக்களும் தலைமை செயலாளர்களும் ஒருமித்த கருத்திலே சொன்னார்கள், 18 வயது மேஜர் என்கிற இந்த ஒரு சட்டம் திருத்தப்பட வேண்டிய ஒரு சட்டம் குறைந்தபட்சம் 16 வயதாவது கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து தீர்மானித்திருக்கிறார்கள். இனி 18 வயதல்ல மேஜர், இனி 16 வயது என்று சொல்லுகிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை நாம் ஊர்ந்து கவனிக்க வேண்டும். இஸ்லாமிய தனியார் சட்ட பிரிவுப்படி முஸ்லிம்களாகிய நமக்கு பெண்கள் பருவ வயதை அடைந்தால், ஆண்கள் பருவ வயதை அடைந்தால் 15-16 வயதில் திருமணம் முடிக்கலாம் என்கிற தனியார் சட்டம் முஸ்லிம்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு சில அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு அதையெல்லாம் 16 வயதில் திருமணத்தை அனுமதிக்க முடியாது, அரசு அங்கீகாரம் கிடைக்காது, அதையெல்லாம் பச்சிளம் குழந்தைகள் என்று பார்த்தார்கள். 16 வயதில் திருமணத்தை அனுமதிக்க முடியாது என்று பேசினார்கள். ஆனால் அல்லாஹ்வே பேச வைத்திருக்கிறான். இன்றைக்கு 16 வயதுதான் மேஜர் ஆவதற்குரிய தகுதி என்று அல்லாஹ்வே இன்றைக்கு பேச வைத்திருக்கிறான். எல்லோரும் இன்றைக்கு அலறுகிறார்கள். 17 வயது 5 மாதம் அடைந்தால் அவனுக்கு 18 வயது. எந்த சிறையில் வைத்து அவனை தண்டிப்பது? சிறார் சிறையில் அவனை தண்டிப்பதற்கு அதிகாரமே இல்லையாம். சிறுவர்களுடைய சிறையில் போதனைகள் சொல்லப்பட்டு மக்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்கிற சிறையாம் அந்த சிறை. கற்பழிப்பு, விபச்சாரம், கற்பழிப்பு போன்ற கொலை சம்பவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அந்த சிறார் சிறையில் 3 ஆண்டு காலம். என்ன ஒரு வித்தியாசம்! பெற்றோர்களை சுதந்திரமாக போய் பார்த்து வர முடியாது. போதனைகள் சொல்லப்பட வேண்டும். 18 வயதானால் உடனே அவர் வெளியேற்றப்பட வேண்டும். 18 வயதானால் அவனை சிறார் சிறையில் வைக்க முடியாது என்று சட்டம் சொல்லுகிறார். உலகமே இன்றைக்கு காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. நாடே இன்றைக்கு தலைகுனிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களும் நல்லுள்ளம் படைத்தவர்களும் பத்திரிகையாளர்களும் இன்றைக்கு நாட்டினுடைய தலைநகரங்களில் எல்லாம் இன்றைக்கு கிளர்ந்தெழுந்து
கொடூர செயலில் ஈடுபட்ட பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு நாடு செய்ய வேண்டிய, ஒரு நாடு சட்ட திருத்தம் செய்து கொண்டு வர வேண்டிய சட்டத்தை எழுச்சிகளின் மூலம், கிளர்ச்சிகளின் மூலம் சட்டத்தை கையிலே எடுத்து இன்றைக்கு வீதிகளில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாரார் என்றால், தனக்கென்று ஒரு பாதிப்பு வரும் பொழுதுதான் சட்டம் தேவை என்று உணர்கிறார்கள். இருக்கிற சட்டம் போதாது என நினைக்கிறார்கள். நாட்டிலே சட்டமே இல்லை என்று பாருங்களே. விட்டால் 5 மாதம் பொறுத்தால் 18 வயது மேஜர் என்கிற தகுதி அடைகிறான். ஆனால் இவன் தான் அந்த ஓடும் பஸ்ஸில் அந்த பெண்ணை கொலை செய்ததற்கு முக்கிய காரணம் என்று காவல்துறை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவனை தவிர பாக்கி எல்லோருக்கும் பட்டம் பகலில் இரவில் அனைவருடைய முன்னிலையிலும் ஒரு பெண் கொலை செய்யப்படுவதற்கு காரணமான ஒரு மனிதன் தண்டிக்க நாட்டிலே சட்டமில்லை என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கிற பெண்களுடைய கற்புக்கு என்ன மதிப்பு? பெண் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு வீதிகளிலே இறங்கி இருக்கிறார்களே, என்ன காரணம்? என்ன காரணம் அன்பர்களே? இனி 16 வயது 15 வயது என்று வயதை இன்றைக்கு காரணம் காண்பித்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் இந்த குற்றச் செயல்கள் கூடுமா குறையுமா என்றால் இந்த குற்றச் செயலை யாராலும் தடுக்க முடியாது. இந்த குற்றச் செயல் தொடரும். 16 வயதும் ஒரு காலத்தில் மாற்றி அமைக்கப்படுகிற ஒரு நேரம் இன்ஷா அல்லாஹ் வரும். அல்லாஹ் நாடினால் உருவாக்குவான். வயதை அடிப்படையாக வைத்து குற்றத்தை தீர்மானித்து தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சட்டம் அநீதியான சட்டம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. தமிழகத்தில் டியூஷன் படிக்க வந்த 15 வயது மாணவன் என்ன செய்தான் என்பதை பத்திரிகையில் நாம் படிக்கவில்லையா? தமிழகத்தில் டியூஷன் படிக்க வந்த 15 வயது மாணவன் குமுதா என்ற ஆசிரியையோடு டெல்லியிலே உல்லாசமாக இருந்திருக்கிறான். காவல்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். குமுதா என்ற பெண்ணை மட்டும் சிறையிலே அனுப்பியிருக்கிறார்கள். 15 வயது மாணவன் அவன் தப்பித்திருக்கிறான். அவனும் சேர்ந்து செய்த கொடுமை. ஆந்திரா மாநிலம் வாரங்கல் மாவட்டம் கோமட்டிப்பள்ளியில் சேர்ந்த ரம்யா என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசிரியை 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது மாணவன் நாகேஷ் என்பவனை காதலித்து திருமணம் செய்து ஊரை விட்டு ஓடியிருக்கிறார். ஆந்திரா மாநிலம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி. காரணம், 15 வயது மாணவனை தண்டிக்க சட்டத்தில் இடமில்லையா? அமெரிக்காவில் 36 வயதுடைய ஒரு ஆசிரியை 14 வயது ஒரு மாணவனோடு தொடர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால் அந்த பெண் கருவுற்றால். கருவுற்ற பிறகு சமுதாயத்திற்கு தெரிந்தது. காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த பெண். இது ஆண்களுடைய நிலை மட்டுமல்ல, பெண்களுடைய நிலை கூட. நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிக்கூடத்திலேயே ஒரு 13 வயது சிறுமி குழந்தையை பெற்றெடுத்ததை பார்த்து ஆசிரியர்கள் எல்லாம் அதிர்ந்து போன செய்தியை நாம் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே. அப்படியானால் வயது வரம்பு காரணம் அல்ல, வயது வரம்பு காரணம் அல்ல. இஸ்லாம் மிக அழகான ஒரு தெளிவை இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லுகிறது. அவனுக்கு எவ்வளவு வயது என்று நீங்கள் பார்க்காதீர்கள். ஆணானாலும் பெண்ணானாலும் பருவ வயதை அடைந்தால் அவன் மீது அனைத்து சட்டங்களும் சுமத்தப்படும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பருவ வயதை இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லுகிறது. அதுதான் வயது வரம்பு, அதுதான் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய வயது வரம்பு என்று இஸ்லாம் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பில் 3378, இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்பில் 2031வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூங்குகிற மனிதன் விழிக்கின்ற வரை, தூங்குகிற மனிதன் விழிக்கின்ற வரை, சிறுவர்கள் பருவ வயதை அடைகிற வரை, பைத்தியக்காரன் தெளிவடைகிற வரை அவர் மீது எந்த குற்றமும் எழுதப்படாது. எந்த குற்றம் அவர்கள் மீது எழுதப்படாது. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற வயது வரம்பு. பருவ வயதை அடைந்து விட்டாலே அவன் குற்றச் செயலில் ஈடுபட்டால் அவன் தண்டிக்கப்பட்டே தீர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். ஆகவேதான் சமீபத்தில் சவுதி அரேபியாவில் ரிசானா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அந்த மரண தண்டனையை கேள்வியுற்ற எல்லோரும் மார்க்கம் அறியாமல், நாட்டினுடைய யதார்த்த சட்டம் தெரியாமல் இஸ்லாத்தை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பிரச்சனையை கையிலே எடுத்தார்கள். நாடு முழுக்க தங்களுடைய மீடியா பலத்தை பயன்படுத்தி இஸ்லாம் இரக்க சிந்தனை இல்லாத மார்க்கம், இஸ்லாம் ஒரு பச்சிலம் பாலகன, ஒரு பச்சிலம் குழந்தையை போல் இருக்கிற ஒரு சிறு பிள்ளைக்கு மரண தண்டனை கொடுத்ததன் மூலம் இரக்கம் இல்லாத மார்க்கம் என்றெல்லாம் நாவு கூசாமல்
தன்னால் எதையும் பத்திரிகையில் எழுத முடியும் என்பதற்காக வேண்டி நக்கீரன், ஜூவி போன்ற பத்திரிகைகளில் முகம் காட்டினார்கள் ஒரு சில சமூக துரோகிகள். நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரிசானா என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணின் சம்பவம் உண்மையான சம்பவம் எந்த பத்திரிகையிலும் வெளிவரவில்லை. ஆனால் அரபு நாடுகளில் இருக்கிற அரபு இணையதளத்தின் மூலம் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அந்த பெண்ணுக்கு வயது சாதாரண வயதல்ல. 1982ஆம் ஆண்டில் அந்த பெண் பிறந்திருக்கிறார். 1982இல் பிறந்தால் அந்த பெண்ணுக்கு இன்றைக்கு இந்த ஆண்டு வயது எவ்வளவு என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எல்லா பத்திரிகைகளும் எழுதுகிறார்கள். கூட்டி காண்பித்து அந்த பெண்ணுக்கு நிர்பந்தமாக அந்த பெண் பணியிடத்திற்கு அமர்த்தப்பட்டாள் என்று சொல்வது உண்மையாக கூட வைத்துக் கொண்டாலும் 30 வயது பெண் 5 வருடம் குறைத்தால் 25 வயதுடைய ஒரு பெண், இலங்கையை சார்ந்த ரிசானா என்று சொல்லப்படுகிற முஸ்லிம் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், சவுதி அரேபியாவிலே ரியாதிலே ஒரு அரபிக் குடும்பத்தில் பணிப்பெண்ணாக வேலை புரிந்து கொண்டிருந்தார். குழந்தைக்கு பால் கொடுக்கிற போது குழந்தை மூச்சுத்திரையை இணர்ந்து அந்த குழந்தையை கொன்றதற்காக வேண்டி மரண தண்டனை என்று எல்லா பத்திரிகையிலும் நாவு கூசாமல், மனிதாபிமானம் இல்லாமல், நடுநிலை கொஞ்சம் கூட இல்லாமல் இஸ்லாத்தை விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எழுதினார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன சகோதரர்களே? அந்த நீதிமன்றத்தினுடைய நீதித்துறை அந்த வழக்கை விசாரணை செய்து வெளி உலகத்திற்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. ரிசானா என்கிற அந்த பெண்ணும் எந்த குடும்பத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தாலோ அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் தொடர்ந்து பகமை, சண்டை, சச்சரவு நீடித்துக் கொண்டே இருந்தது. குரோதம் அதிகமாக இருந்த ரிசானா குழந்தைக்கு பால் கொடுக்கிறோம் என்கிற பெயரில் குழந்தையை வலுக்கட்டாயமாக தாயிடமிருந்து வாங்கி பால் கொடுப்பதற்கு பதிலாக குழந்தையினுடைய கழுத்தை நெரித்துக் கொண்டது நீதிமன்றத்தின் மூலம், சாட்சியங்களின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, மருத்துவ பரிசோதனையில் குழந்தையினுடைய குரல் வளை நெரிக்கப்பட்டு குரல் வளை உடைக்கப்பட்டிருப்பதை மருத்துவ பரிசோதனை மூலம் நிரூபிக்கப்பட்டது. இருந்தாலும் அரபு நாடுகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதிகபட்சம் 3 மாதம் 4 மாத காலம் விரைவு நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு சொல்லப்படுகிற அரபு நாட்டில் இந்த இலங்கையை சார்ந்த பெண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் கருணை காட்டினார்கள். சாட்சியங்கள் சாட்சிப்பூர்வமாக இருந்தும் மருத்துவ பரிசோதனை தெளிவாக சொல்லப்பட்டிருந்தும் ரிசானா தனது முதல் வாக்குமூலத்தில் நான் குழந்தையை கொன்றேன் என்று சொல்லி அந்த நேரடியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருந்தும் 4 வருட காலம் அந்த ரிசானாவின் மீது இரக்கம் காட்டி சவுதி அரேபியாவினுடைய நீதிமன்றம் வழக்கை கொஞ்சம் தாமதித்தது. எதற்காக வழக்கை தாமதித்தது? இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ரிசானாவுக்கு உடனே தீர்ப்பு வழங்கி உடனே கண்டித்தார்கள் என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள். 4 வருட காலம் அந்த வழக்கு நிலுவையிலே இருந்தது. நீதிமன்றங்கள் விசாரித்த பிறகு, பரிசோதனை உறுதியாக்கப்பட்ட பிறகு அந்த ரிசானாவுக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். நாட்டிலே இருக்கிற அப்துல்லா இறங்கி வந்து அந்த பெண்ணு குழந்தையினுடைய தாயிடத்திலே சமரசம் பேசினார். இஸ்லாத்தில் ஒரு சட்டம் உண்டு, பிறகு நான் ஆயத்தை சொல்லுவேன். இஸ்லாத்தில் ஒரு சட்டம், கொலைக்கு கொலை. 2வது மன்னிக்கும் தன்மை. 3வது ஏதாவது இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டு, அபராத தொகைகளை பெற்றுக்கொண்டு உரிய மரியாதையோடு அந்த கைது நடத்தப்படலாம், விடுதலை செய்யலாம். 3 வாய்ப்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் அந்த குழந்தையை இழந்த அந்த தாயிடத்திலே போய் யாரெல்லாம் பேசுகிறார்கள் தெரியுமா? அந்த குழந்தையை இழந்த அந்த தாய்க்கு 2 குழந்தை. ஒரு குழந்தை கைகால் ஊனத்தோடு போலியோவால் பாதிக்கப்பட்டு இனி தனது வாரிசு இழந்தே நடக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த தாய் பாதிக்கப்பட்டிருந்தார். நல்ல குழந்தை இறந்து போய்விட்டால், ரிசானாவின் மூலம் கொலை செய்யப்பட்டு விட்டார். தாய்க்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது. இருக்கிற நல்ல ஒரு வாரிசை பெண்ணை கொலை செய்து விட்டார். இருக்கிற ஒரு பெண்ணுக்கு போலியோவால் பாதிக்கப்பட்டு கைகால் வராமல் பச்சிலம் குழந்தையை போல அந்த தாய் அந்த குழந்தையை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். மன்னர் அப்துல்லா வந்து சொன்னார். கீழே இறங்கி வந்து மன்னர் அப்துல்லா அந்த பெண்ணை அழைத்து சமரசம் பேசினார். இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய சொத்துக்கள் வேண்டுமானாலும் உனக்கு நான் தருகிறேன், ரிசானாவுக்கு நீங்கள் பொது மன்னிப்பு வழங்குங்கள் என்று அப்துல்லா வந்து இறங்கி பேசினார். நாட்டினுடைய அதிபர் இறங்கி பேசிய சரித்திரம் உலக வரலாற்றில் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. ரிசானாவுக்கு அப்துல்லா அவர்கள் வந்து பேசினார். அந்த பெண் சம்மதிக்கவில்லை. எனக்குள்ள 2 வாரிசுகளில் நல்ல வாரிசே எனது அந்த குழந்தை தான். அந்த குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றான ஆரோக்கியம். அந்த குழந்தையை கொண்ட ரிசானாவை என்னால் மன்னிக்க முடியாது என்று மன்னர் அப்துல்லாவை திருப்பி அமைத்து விட்டார். நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம்.
இளவரசர் ஓடி வருகிறார். ரிசானாவை நீங்கள் மன்னியுங்கள், போலியோவால் பாதிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளையை நான் மேலை நாடுகளில் அமெரிக்கா, ஜப்பான், லண்டன் என்று எங்கெல்லாம் உயர்ரகமான மருத்துவம் உண்டுமோ எல்லா மருத்துவ வசதிகளையும் நாட்டு செலவின் மூலமாக நாங்கள் செய்கிறோம், இருந்தாலும் ரிசானாவை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த தாய் மன்னிக்க மறுக்கிறார். மன்னிக்க மறுத்தால் நீதிமன்றத்துடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு, சம்பந்தப்பட்டவர்கள் மன்னித்தால் அந்த குற்றவாளி தண்டிக்கலாம், மன்னிக்காவிட்டால் நிச்சயம் அவர்கள் தப்பிக்கவே முடியாது என்று சொல்லி மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதுதான் யதார்த்தம். ஆனால் எந்த பத்திரிகையாவது உண்மை செய்தி எழுதினார்களா? எந்த பத்திரிகையாவது உண்மை செய்தி எழுதினார்களா? இன்றைக்கு இந்த நாட்டிலே எத்தனை பேர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை விதிக்கிறார்கள். நேற்றைய தினம் இந்த நாட்டிலே பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு முஸ்லிமுக்கு தூக்கு தண்டனை நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டது. பாகிஸ்தானிலே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனை சரியல்ல என்று எழுதினாலோ பேசினாலோ அது எப்படி சட்டவிரோத செயலாக நாம் பார்ப்போமோ அதே போல ஒரு நாட்டினுடைய நீதிமன்றம் நீதியை விசாரித்து சாட்சிப்பூர்வமாக விசாரித்து இறந்த குழந்தையினுடைய பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நீதமான அடிப்படையில் 4 ஆண்டு காலம் சமரச முயற்சியில் நாட்டினுடைய மன்னர் இளவரசர் முதல் கொண்டு சமரச முயற்சியில் இறங்கியும் சமரசம் பயனளிக்காத இறுதி கட்டத்தில் இறை சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மரண தண்டனை கொடுக்கப்பட்டதே தவிர ஒரு பெண்ணை, அந்நிய நாட்டில் பணிபுரிந்து வந்த ஒரு பெண்ணை கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நடந்ததல்ல. சம்பந்தப்பட்டவர்கள் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு யதார்த்த சம்பவம் அல்ல. அந்த பெண் திட்டமிட்டு கொலை செய்தால் என்று முதல் அறிக்கையில் சொன்னார். மரண தண்டனை விதியாக்கப்பட்டவுடன் பயந்து அப்படி செய்யவில்லை என்று மறுத்து பேசினார். ஆனால் முதலில் சொன்ன குற்றப்பத்திரிகை தாக்கலில் அந்த குழந்தை நான் தான் கொன்னேன் என்று ஒப்புக்கொண்டார். தாயின் மீது உள்ள கோபத்தால், குடும்பத்தார்கள் மீது உள்ள கோபத்தால், பச்சிலம் குழந்தை என்று கூட பாராமல் கோபத்தின் வெளிப்பாடாக நான் தான் கொன்னேன் என்று ரிசானா அவர்கள் சொன்ன அந்த வாக்கு மூலம் இன்றைக்கும் நீதிமன்றங்களிலே பதிவு செய்திருக்க வழக்கத்திற்கு மாற்றமாக நாட்டையும் இஸ்லாத்தையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியவர்கள் செய்கிற துஷ்பிரயோகம் என்பவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே. நல்ல வேளை ரிசானா ஒரு முஸ்லீமாகி போய்விட்டார். ரிசானா ஒரு இந்துவாகவோ ஒரு கிறிஸ்தவனாகவோ இருந்திருந்தால் மதச்சாயம் பூசப்பட்டு வேறு மாதிரியாக அதை எழுதியிருப்பார்கள். ஆனால் ஒன்றை நான் சொல்கிறேன், சவுதி அரேபியாவினுடைய இஸ்லாமிய சட்ட நெறிமுறைகளை இணையதளங்களின் மூலமாக, பல்வேறு இணையதளங்களின் மூலமாக பார்த்து படித்து உணர்ந்தவன் நான். நீங்களும் பார்க்கலாம், படிக்கலாம். அந்த நாட்டை பொறுத்தவரையில் அது ஒரு அரேபியன் அப்படிப்பட்ட தவறை செய்திருந்தாலும் அவனும் தப்பிக்க முடியாது. சட்டத்திற்கு முன்னால், நீதிக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். அதை கையில் எடுத்து திறம்பட செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் நம்முடைய சவுதி அரேபியா. அப்படியானால் இந்த நாட்டிலே குற்றங்கள் குறையப்பட வேண்டுமானால், இந்த நாட்டிலே குற்றங்கள் குறையப்பட்டு மனித உயிர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டுமானால், மனித உயிருக்கும் மனித உடைமைக்கும் மனிதனுடைய பொருளாதாரத்திற்கும் பெண்களுடைய கற்புக்கும் உத்தரவாதம் வேண்டுமானால் இஸ்லாம் சொல்லுகிற சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த மனித சமுதாயம் இன்றைக்கு சுபிட்சமாக வாழ முடியும் என்பதை அல்லாஹ்வே அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு விளக்குகிறான். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பர்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் இந்த குற்றவியல் சட்டம் இந்த மனித சமுதாயத்திற்கு தேவை என்று சொல்லுகிறார். சட்டத்தை நீதி அரசர்கள், நாட்டில் இருக்கிற அதிபர்கள் இந்த உலகத்தில் குற்றவியல் சட்டங்களை கையில் எடுப்பதற்கு முன்னால் அவர் நாட்டினுடைய அதிபராக இருந்தாலும், அவர் நாட்டினுடைய சாதாரண குடிமகனாக இருந்தாலும் எல்லோருக்கும் நீங்கள் நீதி வழங்குகிற பொழுது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். 4வது அத்தியாயம் 135வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி சுஹதா லில்லாஹ், நீங்கள் நீதியின் மீது நீங்கள் நிலைத்து நின்றுங்கள். அப்படி நீங்கள் நீதியின் மீது நிலைத்து நிற்கிற போது வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன், உங்களுக்கு எதிராகவோ, உங்களுடைய தந்தைகளுக்கு எதிராகவோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவோ, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் நீதி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் முதலில் நீதி அரசர்களுக்கு, நீதிபதிகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். நீங்கள் நீதி சொல்கிற பொறுப்பிலே இருக்கிறீர்கள். சாட்சிப்பூர்வமாக வழக்குகள் விசாரிக்கப்பட்டு
குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆள் என்று யார் என்று நீங்கள் பார்க்க கூடாது. அது உங்களுடைய பிள்ளைகள் செய்திருந்தாலும் சரி, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் செய்திருந்தாலும் சரி, நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளானாலும் சகோதரன் சகோதரிகளானாலும் சரி, நீதி செலுத்தும் பொழுது உங்களுக்கு எதிராக இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தாலும், உற்றார் உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் நீதி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். 5வது அத்தியாயம் 8வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில்லாஹி சுஹதாக பில் கிஸ்த், நீதி செலுத்துங்கள் நீங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். எந்தாவது ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு வெறுப்போ பகைமையோ இருந்தாலும் கூட நீதி செலுத்துவதில் நீங்கள் பாரபட்சம் செலுத்த வேண்டாம். நீதி என்பது நீங்கள் செலுத்தப்பட வேண்டிய, நிலைநாட்டப்பட வேண்டிய ஒரு அமானிதம் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 4வது அத்தியாயம் 107வது வசனம், குற்றவாளிகள் என்று தெள்ளத் தெளிவாக தெரிந்தால் அவர்களுக்காக வேண்டி வழக்காடுவதற்கு வழக்கறிஞர்களோடு செல்லக்கூடாது என்று சொல்லுகிறது இஸ்லாம். காரணம் என்ன? அவனே குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டான் அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்றால், இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், காசு கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை விலை கொடுத்து இன்றைக்கு வாங்குகிற காலம். குற்றவாளிகள் இன்றைக்கு குற்றமற்றவர்கள் என்று வாதாடுகிற காலம் இந்த காலம். அல்லாஹ் சொல்கிறான், அவன் குற்றவாளி, துரோகி, தனக்குத்தானே தீங்கிழைத்தவன் என்று சொன்னால் நபியே ஒரு காலம் அவனுக்காக வேண்டி நீங்கள் வாதாடக்கூடாது என்று அல்லாஹ் 4வது அத்தியாயத்தின் 107வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். வலா துஜாதில் அனில் லதீன யஹ்தானூன அன்ஃபுஸஹும், யார் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டார்களோ, பாவமான காரியத்தை செய்தார்களோ, அவர்களுக்கு நபியே நீங்கள் ஒரு காலம் வாதாடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்கள். அப்படித்தான் நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் யூத சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் ஒருத்தி ஒரு பொருளை திருடி விட்டார். இஸ்லாமிய சட்டம் அமுலில் இருந்த நேரம் திருடியவர்களுக்கு கைகள் வெட்டப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு வந்தது. யூத பெண்கள், யூத குடும்பத்தார்கள் பயந்து போனார்கள். முஹம்மதிடத்திலே இந்த வழக்கு சென்று வழக்கு உறுதியாக்கப்பட்டால் கை துண்டிக்கப்படும் என்பதை யூதர்கள் பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிக நெருக்கமான உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் அவர்களுடைய மகன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வளர்ப்பு மகனுடைய மகன். அல்லாஹ்வுடைய ரசூல் மிகுந்த பாசம் வைத்திருந்தார்கள். யூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பேசினார்கள், உஸாமாவை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பரிந்துரைத்து செல்வோம். உஸாமாவினுடைய அவர் மீது வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு விடுவார் என நினைத்து உஸாமாவிடத்திலே போய் சொல்ல, உஸாமா அவர்களும் ஏதோ ஒரு பெண் பிழைத்து போகட்டுமே என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பரிந்து பேசினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகமெல்லாம் மாறிவிட்டது. உஸாமா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸாமாவே, யாருக்காக வேண்டிய இடத்தில் பரிந்து பேச வந்தீர்கள்? உஸாமா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எனது மகன் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கையை நான் துண்டிப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது மகன் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கையை நான் துண்டிப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அநியாயம் செய்தவனுக்கு நபியே ஒரு காலம் நீ வாதிடாதீர்கள். அநியாயம் செய்தவருக்கு நபியே ஒரு காலம் நீங்கள் வாதிடாதீர்கள். 5வது அத்தியாயம் 2வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியத்திலும் இறையச்சத்திலும் தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியத்திலும் அருவருக்கத்தக்க காரியத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யவே வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இஸ்லாம் பேசுகிறது, இந்த மனித சமுதாயத்தில் உங்களுக்கு உயிர் உத்தரவாதம் வேண்டுமானால், உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமானால், உங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு வேண்டுமானால், இன்றைக்கெல்லாம் காலையில் எழுந்து வீட்டை விட்டு நாம் செல்லுகிற போது திரும்ப வீடு திரும்புவது இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் தீவிரவாத சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் பயங்கரவாத சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் கொலை சம்பவங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள். நேற்றைய தினம் இன்றைய தினம் கூட பட்டம் பகலில் வீடு புகுந்து கொள்ளையடித்திருக்கிற சம்பவம் இன்றைக்கு தொலைக்காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது என்றால், இன்றைக்கு நாளுக்கு நாள் குற்றச் செயல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 60வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதி செலுத்துவோரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான். நீதி அரசர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான். யார் இந்த உலகத்தில் நீதியோடு நீதி
செலுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். 5வது அத்தியாயத்தின் 45வது வசனம் குற்றவியல் சட்டம் பேசுகிறது. எவனாவது இந்த உலகத்தில் இன்னொரு மனிதனுடைய கண்ணை போக்கினால் அவனுடைய கண்ணை போக்குங்கள். கண்ணுக்கு கண், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல். எந்த அளவுக்கு வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தினாலோ அதே அளவுக்கு அவனுக்கு நீங்கள் வெட்டுக்காயத்தை ஏற்படுத்துங்கள். உயிரை பறிகொடுத்தால் நீங்கள் அவனுடைய உயிரை வாங்குங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குற்றவியல் சட்டம் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் பிரகடனப்படுத்துகிறான். கண்ணுக்கு கண், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தினுடைய உடல் உறுப்புகளுக்கு அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய சட்டங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். எந்த அளவுக்கு அவன் பாதிப்பு உண்டாக்கினானோ அதே அளவுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கும் பாதிப்படைய செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 5வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வசாரிக்கு வசாரிக்கத்து, வசாரிக்கு வசாரிக்கத்து. திருடியவனும் திருடியும், ஒரு பெண் திருடினாலோ ஒரு ஆண் திருடினாலோ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படியெல்லாம் சொல்லுகிற பொழுது நாட்டிலே இருக்கிற நல்லுள்ளம் படைத்தவர்களை போல இந்த மனித சமுதாயத்தில் போலியாக வேடமிட்டவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உடனே பிடித்து உடனே அவனுடைய கை நீங்கள் தரித்தால் பிறகு அவன் குற்றவாளி இல்லை என்று திரும்ப உங்களுக்கு தெரிந்தால் கையை திரும்ப கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். கேடிக்குரிய சட்டம் பேசுகிறார்கள். இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு இருக்கிற நாட்டிலே இருக்கிற சட்டத்தில் எந்த குற்றமும் செய்யாமல் 15 ஆண்டு காலம் 16 ஆண்டு காலம் இன்றைக்கு சிறைவாசகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. 17 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் பொறுத்து மெல்ல நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறார்கள். இந்த குற்றப்பத்திரிகையை நாங்கள் முழுமையாக ஆய்வு செய்து பார்த்ததில் சம்பந்தப்பட்டவருக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆகவே இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை செய்த அவரை குற்றமற்றவர் என்று தீர்ப்பு சொல்லி அவரை விடுதலை செய்கிறது என்று 20 ஆண்டு காலம் பொறுத்து தீர்ப்பு சொல்கிறீர்களே, 20 ஆண்டு காலம் அவன் சிறையிலே வாடினானே, அவனுக்கு என்ன பொறுப்பு? யார் பொறுப்பு? என்ன உத்தரவாதம் இந்த நாட்டில்? யாரை பார்த்து இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய குற்றவியல் சட்டத்தை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்கிறார்களா? ஒரு மனிதன் திருடினான் என்றால் பிடித்த உடனே அவனுடைய கையை யாராவது வெட்டுவார்களா? திருட்டு பறிகொடுத்தவன் சாட்சி அனைத்தையும் நீதிமன்றத்தின் மூலம் விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் உறுதி செய்யப்பட்டால் கொடுக்கப்படுகிற தண்டனை தான் கைகள் வெட்டப்பட வேண்டும். கைகள் வெட்டப்பட வேண்டும். இனி விபச்சாரம் செய்தால் 24வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத்த ஜல்ஜதின். விபச்சாரம் செய்த ஒரு ஆண், விபச்சாரம் செய்த ஒரு பெண் திருமணமாகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் 100 அடி சாட்டையால் அடியுங்கள். அடிப்பதை கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள். குற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதனுடைய நோக்கம் 3. ஒன்று, அவன் திருந்த வேண்டும், அல்லது அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை பொதுமக்கள் பார்த்து அந்த குற்றத்தை செய்யாமல் பயந்து நடக்க வேண்டும். 3வது, அவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயமான நீதி கிடைத்ததாக அவன் உளப்பூர்வமாக உணர வேண்டும். இந்த 3 நோக்கத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் சொல்கிறான், 100 கசையடி கொடுங்கள். வலா தஹுதுக்கும் வலா தஹுதுக்கும். அந்த குற்றவாளிகளுக்கு அந்த தண்டனை நீங்கள் கொடுக்கப்படுவது பொதுமக்கள் மத்தியில் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவேதான் சவுதி அரசாங்கத்தில் தண்டனை, மரண தண்டனை கொடுக்கப்படுகிற நேரத்தில் பொது இடத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். எல்லோரும் பார்க்கிற முன்னிலையில் தான் மரண தண்டனை அவர்களுக்கு நிறைவேற்றப்படும். இந்த ஆயத்தின் அடிப்படையில் செயல்படுகிற அரசாங்கம் சவுதி அரசாங்கம். அல்லாஹ் சொல்கிறான், பொதுமக்கள் முன்னிலையில் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்தது உண்மையானால், மறுமையை பயந்தது உண்மையானால், ஈமான் கொண்டது உண்மையானால், அவர்களின் மீது நீங்கள் தண்டனை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இரக்கமே ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இரக்கமே உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். காரணம், அப்படிப்பட்டவர்களை சமுதாயத்தில் நடமாட விட்டால் ஒழுக்க சீரழிவுகள் உருவாகும். நல்லுள்ளம் படைத்தவர்கள் எல்லாம் தலை குனிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அசிங்கங்களும் ஆபாசங்களும் அருவருக்க சம்பவங்களும் இந்த மனித சமுதாயத்தில் பரவினால் கியாமனாலுடைய அறிகுறியாக அது மாறிவிடும். ஆகவே விபச்சாரம் புரிந்த ஆணானாலும் பெண்ணானாலும் அவர்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தால் 100 கசையடி அடியுங்கள். பொதுமக்கள் முன்னிலையில் தண்டனை கொடுங்கள். எல்லோரும் அதை பார்க்க வேண்டும். தண்டனை கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஈவு இரக்கம் வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய சட்டம் என்ன சாதாரண சட்டம் அல்ல. ஒரு பெண்ணின் மீது பழி சுமத்துகிறான் ஒரு மனிதன். அந்த பழியின் காரணமாக
அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, அந்த பெண்ணை பெற்ற குடும்பத்தார்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு ஏற்பட்டது என்றால் இஸ்லாம் விடாது, நாட்டு அரசாங்கம் விடாது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுத்தால், இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் இந்த பெண்மணி என் மீது ஒரு அவதூறு சொல்லிவிட்டாள் என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா? சொல்லப்பட்ட அந்த பெண்ணை அழைத்து நீதிமன்றம் விசாரணை செய்யும். அந்த பழிக்கு, அந்த அவதூறுக்கு 4 சாட்சியங்கள் அந்த பெண்மணி கொண்டு வர வேண்டும். 4 சாட்சியங்கள் அந்த பெண்மணி கொண்டு வராவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண்மணிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர் அந்த அவதூறுக்காக வேண்டி 4 சாட்சியங்களை கொண்டு வராவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களுக்கு நீங்கள் சாட்டையடி கொடுங்கள். சாட்சியை நிரூபிக்காத அவர்களுக்கு அவதூறு குற்றத்திற்காக வேண்டி சாட்டையடி கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். அப்படியானால் இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்தவரையில் சாட்சி பூர்வமாக நிரூபிக்கப்படாவிட்டால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் குற்றவாளிகள் தப்பிவிடலாமே தவிர நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. குற்றமற்றவர்கள் தண்டிக்க, நிரபராதிகள் தண்டிக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்குமே வாய்ப்பில்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தின் 178வது வசனத்திலும் 17வது அத்தியாயத்தின் 33வது வசனத்திலும் முன்னால் சென்று போன எந்த சமுதாயத்திற்கும் வழங்கப்படாத ஒரு சலுகையை இந்த இறுதி நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். அது என்ன சலுகை தெரியுமா? ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு மனிதனை கொன்றால் திரும்ப அவனை கொல்ல வேண்டும், மரண தண்டனை தான் அவர்களுக்குரிய சட்டமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வந்தபோது அல்லாஹ் தஆலா சட்டத்தை கொஞ்சம் தளர்த்தினான். என்ன சொன்னான்? எனது குடும்பத்தில் யாரையாவது ஒரு மனிதன் வீட்டுக்குள் புகுந்து பட்டாக்கத்தியோடு புகுந்து பட்டம்பகலில் கொலை செய்து விட்டான் என்றால் இஸ்லாமிய ஆட்சி இங்கே இருக்குமானால் கொலைக்கு கொலைதான் தீர்ப்பு சொல்லும். ஆனால் அந்த பெண்ணை பெற்றவர்கள், பிள்ளைகளுடைய வாரிசுதாரர்கள், குடும்பத்தார்களை அழைத்து இஸ்லாம் ஏதாவது அபராதம் பெற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்கும், நஷ்ட ஈட்டு தொகை ஏதாவது பெற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்கும், அல்லது அவர்களை ஏதாவது மன்னிக்க நீங்கள் முன்வருகிறீர்களா என்று கேட்கும். இந்த 2 வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தின் 178வது வசனத்திலும் 17வது அத்தியாயத்துடைய 33வது வசனத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டு சொல்கிறான், இழப்பீடு பெற்றுக் கொண்டு மன்னித்தால் அவர்கள் விடுவிக்கலாம் என்று சொல்கிறார். அதைத்தான் சவுதி அரசாங்கம் ரிசானாவுடைய காரியத்திலே செய்து மன்னர் அப்துல்லாவே வந்து இறங்கி சமரசம் பேசுகிறார். வெளிநாட்டிலே இருக்கிற பெண் குடும்பத்தார்கள் வந்து பேச முடியாது என்பதற்காக ரிசானாவினுடைய சாட்சியாளராக குடும்பத்தில் ஒருவனாக நான் இருந்து கொண்டு அந்த ரிசானாவுக்காக வேண்டி நான் பேசுகிறேன் என்று சொல்லி சமரசம் பேச வந்தார் அப்துல்லா. இளவரசர் பேசினார், உலகத்தில் எங்காவது சென்ற உயர்தரமான மருத்துவத்தை நான் கொடுக்கிறேன் என்று இளவரசர் பேசினார். தாய் விடாப்புடியாக இருந்து மறுத்ததனுடைய விளைவுதான் ரிசானாவுக்கு மரண தண்டனை. இந்த வசனத்தின் மூலம்தான் அந்த மக்கள் அன்றைக்கு நடந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 179வது வசனத்தில் இந்த ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மாநிலங்களை ஆட்சி செய்கின்ற, நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அதிகார வர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 2வது அத்தியாயத்தின் 179வது வசனத்தில், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகூன். பழிக்கு பழி வாங்குகிற இந்த சட்டத்தின் மூலம் உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு உண்டு. அறிவுடைய மக்கள் இல்லையா? சிந்திக்கின்ற மக்கள் இல்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். ஒரு உயிரை ஒரு மனிதன் கொன்றால் அவனுக்கு பொதுமக்கள் மத்தியில் மரண தண்டனை கொடுக்கப்படுவதை உலகமே தொலைக்காட்சியில் இருந்து பார்க்கிற போது அந்த நாட்டில் கொலை குற்றங்கள் நடக்காது. அந்த நாட்டில் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பழிக்கு பழி என்கிற இந்த சட்டத்தின் மூலம் உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். நண்பர்களே, அல்லாஹ் 5வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ வமன் அஹ்யாஹ ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யார் ஒருவர் அநியாயமாக ஒரு உயிரை இந்த உலகத்தில் கொன்றார்களோ அவர்கள் மனித உயிர்களையே கொண்டவர்களை போலாவார்கள். கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய ஓல்டு டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் இந்த வாசகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது.
இந்து சமுதாய மக்களுடைய பகவத்கீதை, ரிக்கு வேதம், அதர்மண வேதம், யஜூர் வேதம் என்று சொல்லப்படுகிற சமஸ்கிருதத்தில் இன்றைக்கு இருக்கிற வேதங்களில் இந்த வாசகத்தை பார்க்க முடியாது. ஒரு உயிரை நீங்கள் அநியாயமாக கொன்றால் மனித இனத்தையே நீங்கள் கொன்றவர்களை போலாவீர்கள். ஒரு உயிரை நீங்கள் வாழ வைத்தால் மனித இனத்தையே நீங்கள் வாழ வைத்தவர்களை போலாவீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே. அதுதான் இன்றைக்கு யதார்த்தமான சட்டம். அதுதான் இன்றைக்கு யதார்த்தமான சட்டம். அன்பர்களே, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாலியல் கொடுமைகள், எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பாலியல் கொடுமைகள், எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு சம்பவங்கள் நாளுக்கு நாள் இன்றைக்கு உலகத்தையே ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்து இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? பெண்களுடைய அரைகுறை ஆடைதான் இதற்கு காரணம் என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். பெண்களுடைய அரைகுறை ஆடைதான் இன்றைக்கு காரணம் என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். மதுரை ஆதீனம் டெல்லியினுடைய சம்பவத்திற்கு பிறகு பத்திரிகையாளருடைய சந்திப்பில் ஒரு செய்தியை சொன்னார். முஸ்லிம் பெண்கள் எப்படி பர்தா அணிந்து கொண்டு முழுக்க முழுக்க தங்களை மறைத்துக் கொண்டு நடக்கின்றார்களோ, அதே போல இந்தியாவிலும் தமிழகத்திலும் இருக்கிற பெண்கள் முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகளை பின்பற்றி பர்தா கலாச்சாரத்தை பின்பற்றினால் கற்பழிப்பு சம்பவம் குறையும் என்று பேசியவர் யார் தெரியுமா? மதுரையினுடைய ஆதீனம் பேசினார். அல்லாஹ் பேச வைக்கிறான் இன்றைக்கு பிற மதத்தவர்களின் வாயிலாக. அல்லாஹ் பேச வைக்கிறான் இன்றைக்கு பிற மதத்தவர்களின் வாயிலாக. ராஜஸ்தானிலே இருக்கிற எம்எல்ஏ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ பன்வார் லால் சிங் என்று சொல்லப்படுகிறவர் சொல்லுகிறார், மாநில தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதினார். பெண்களுடைய அரைகுறை ஆடைதான் பாலியல் வன்கொடுமைக்கு மிகுந்த காரணமாக அமைகிறது. ஆண்களுடைய உள் உணர்வுகளை மோசமான அடிப்படையில் தூண்டுவதற்கு காரணம் பெண்களுடைய அரைகுறை ஆடைதான். ஆகவே பெண்கள் முழுமையாக தன்னை மறைத்துக் கொள்ளாத வரை பாலியல் வன்கொடுமையில் இருந்து பெண்கள் தப்பிக்க முடியாது என்று பாரதிய ஜனதாவை சார்ந்த எம்எல்ஏ பன்வாரி லால் சிங் அவர்கள் மாநில தலைமைச் செயலகத்திற்கு இன்றைக்கு தபால் எழுதுகிற அளவுக்கு அவர்களுக்கே ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டிருக்கிறது. பெண்களுடைய ஆடையும் ஒரு காரணம். தமிழக அரசுடைய சுற்றறிக்கையை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எல்லா பள்ளி வாயில்களுக்கும் தமிழக அரசுடைய சுற்றறிக்கை. பள்ளியிலே குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆசிரியையானாலும் ஆசிரியர்களானாலும் அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு மக்கள் முன்னிலையில் இன்றைக்கு நீங்கள் பாடம் எடுப்பது பாலுணர்வை தூண்டுவதற்கு வழிவகை வகிக்கும் என்று தமிழக அரசு இன்றைக்கு பேசுகிறது. மணிப்பூரில் மாணவருடைய அமைப்பு பாதம் வரை, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நம்முடைய பண்டை கால நாகரிகமான ஆடை அணிவதுதான் பெண்களுடைய பாதுகாப்பு. அதில்தான் பெண்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பும் பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பும் என்று மணிப்பூரிலே இருக்கிற மாணவர் அமைப்பு இன்றைக்கு கிளர்ச்சி செய்து பேசுகிறார். மத்திய பிரதேச மாநில தொழில்துறை அமைச்சர் கைலாஷ் விஜய் வர்க்கியா அவர்கள் பேசுகிறார், அரைகுறை ஆடை கலாச்சாரத்தை ஒழிக்காதவரை இந்த கற்பழிப்பு சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்று பேசுகிறார். ஊபியிலே திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ சிரஜித் அவர்களும் இதே கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார். ஆப்பிரிக்காவில் ஸ்வாசிலாந்து என்று சொல்லப்படுகிற இடத்தில் யாராவது குட்டை பாவாடை அணிந்து நடந்தால் 6 மாத காலம் கடும் ஜெயில் என்று சொல்லி நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறது. இங்கிலாந்திலும் அதற்கு தடை விதித்திருக்கிறது. இப்படி டெல்லியிலே தொடங்கி இங்கிலாந்து வரை இன்றைக்கு அரைகுறை ஆடைகள் அணிவதுதான் பெண்களுடைய கற்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று பேசுகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலா. இறை நம்பிக்கையாளர்களே, நபியே, உம்முடைய மனைவிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், தங்களுடைய ஆடைகளால் அவர்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைக்க வேண்டியதை மறைத்தவர்கள் நடக்கட்டும். அப்படி அவர்கள் நடப்பதன் மூலம் கண்ணியத்திற்குரியவர்கள் யார் என்பதை அவர்கள் மிக விரைவில் தெரிந்து கொள்வார்கள். கண்ணியத்திற்கு அதுதான் மிகுந்த நெருக்கமான ஆடை என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். மறைக்க வேண்டியதை பெண்கள் மறைத்து நடப்பதன் மூலம் அவர்களுக்கு கண்ணியம் உண்டுமா, யாருடைய துன்புறுத்திற்கும் அவர்கள் ஆளாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இந்த நாட்டில் குற்றங்கள் குறையப்பட வேண்டுமானால் வெறுமனே சட்டங்கள் ஏற்றளவில் இருந்தால் பயன்பெறாத சகோதரர்களே. ஆபாச காட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும். திரையரங்குகளிலும் டிவிகளிலும் இன்றைக்கு ஆபாசத்திற்கு நெருக்கமான, விபச்சாரத்திற்கு நெருக்கமான காட்சிகள் இன்றைக்கு ஒளிபரப்பப்படுகிறது. அவைகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆபாச போஸ்டர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். விபச்சாரத்திற்கு இன்றைக்கு நாடே இன்றைக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது நாட்டினுடைய பெருநகரங்களில்.
அவைகளெல்லாம் அடித்தொடுக்கி முடக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே கற்பழிப்பு சம்பவங்கள் குறையும், இந்த நாட்டிலே ஆபாசங்கள் குறையும். அது மட்டுமல்ல, பெண்கள் அரைகுறை ஆடை அணிந்து ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வெறுப்பு, உள்ளத்தில் இருக்கிற அந்த மோசமான மிருகத்தன்மை வெளிப்படுகிற வகையில் பெண்கள் ஆடை அணிவதும் இதற்கு ஒரு காரணம். அதை தடுக்காதவரை இந்த நாட்டில் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளை உருவாக்கி, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள்களை மனித சமுதாயத்திற்கு வழங்கி விபச்சாரத்தை தடுக்கிறோம், கற்பழிப்பு சம்பவத்தை தடுக்கிறோம், கொலை கொள்ளையை தடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஏட்டுச் சுரைக்காயாக இருக்குமே தவிர நாட்டு மக்களுக்கு அது எந்த வகையிலும் பயன்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் இந்த மனித சமுதாயம் சுபிட்சமாக வாழ வேண்டுமானால் எல்லா நிலைகளிலும் ஆணி வேரிலிருந்து இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு போதிக்கிறது. விபச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டுமா? ஆபாசம் வேரடி மண்ணோடு வெட்டி சாய்க்கப்பட வேண்டுமா? ஒழுக்கக்கேடுகள் ஒழிக்கப்பட வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் ஒரு ஆண் தனிமையில் இருத்தல் கூடாது, அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் தனிமையில் இருத்தல் கூடாது, மூன்றாவதாக சைத்தான் வந்து விடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கிருந்து ஒழுக்கக்கேடுகள் ஆரம்பமாகிறதோ அங்கிருந்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருத்தல் கூடாது. இன்றைக்கெல்லாம் சென்னை, மும்பை போன்ற நகரங்களில் மாலை நேரத்தில் கல்லூரிக்கு அருகிலே நின்று கொண்டு நீங்கள் பார்த்தால் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத சகோதரிகளே இன்றைக்கு கிடையாது. இப்படியெல்லாம் ஒழுக்கக்கேடுகள் பரவினால் அது கியாமத் நாளின் அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்நிய பெண்ணை பார்க்காதே, அது கண் செய்கிற விபச்சாரம். அந்நிய பெண்ணை போய் தொடாது, அது கை செய்கிற விபச்சாரம். அந்நிய பெண்ணை பார்க்க நடந்து செல்லாது, அது கால் செய்கிற விபச்சாரம் என்று எச்சரிக்கை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன். விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் மூமினாகவே இல்லை என்று எச்சரித்தார்கள். விபச்சாரத்திற்காக வேண்டி ஆடை கலட்டுகிற அதே நேரத்தில் இஸ்லாம் உன்னை விட்டு வெளியேறுகிறது என்று எச்சரித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், மூமின்களுக்கு மத்தியில் ஆபாசத்தை எவன் திட்டமிட்டு பரப்புகிறானோ அவனுக்கு இம்மையிலும் வேதனை, மறுமையிலும் வேதனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலக அழிவு நாள் எப்பொழுது வரும் தெரியுமா? உலகத்திற்கு ஒரு அழிவு உண்டு. அந்த அழிவு நாள் எப்பொழுது தெரியுமா? பெண்கள் எல்லாம் வீதிகளிலே இறங்கி விபச்சாரத்திற்காக வேண்டி அழைக்கப்படுகிற காலம் வரும். விபச்சாரம் உனது வீட்டினுடைய வாசலை வந்து தட்டும். அதுதான் உலக அழிவு நாளுக்குரிய அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுக்கு சொன்னார்கள், அந்நிய பெண்ணை ஈர்க்கிற வகையில் தலை நிமிர்ந்து நடக்காதீர்கள். சொர்க்கத்துடைய வாசனையை கூட நீங்கள் நுகர முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்களை, ஆண்களை கவருகிற வகையில் நறுமணம் அணிந்து கொண்டு வெளியே செல்லாதீர்கள், நீங்கள் ஒரு விபச்சார பெண்ணாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நாட்டிலே என்ன நிலைமை? நாட்டிலே என்ன நிலைமை? விபச்சாரத்தை ஒழிக்க முடியாது. விபச்சாரத்திற்குரிய அனைத்து வாசல்களையும் திறந்து வைத்துக் கொண்டு விபச்சாரத்தை ஒழிக்கிறேன், எய்ட்ஸை ஒழிக்கிறேன் என்று நம்முடைய வரிப்பணத்தையே இன்றைக்கு அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கிறது. அது நடக்காத நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே. அசிங்கமான அருவருக்கத்தக்க காட்சியெல்லாம் என்றைக்கு குடும்பத்தோடு அமர்ந்து ரசனையோடு பார்க்கிறோமோ அது இருக்கிற காலம் வரை நீங்கள் ஆபாசத்தையும் விபச்சாரத்தையும் நீங்கள் ஒழிக்க முடியாது. ஒரு காலத்தில் சீரியல் நாடகங்களில் மட்டுமே வருகிற காட்சியெல்லாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. மஞ்சள் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கிற செய்தி இன்றைக்கு சாதாரணமாக நம்முடைய குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு ஆபாச சீடிக்கள் தாராளமாக இன்றைக்கு பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விபச்சாரம் ஒழிக்கப்பட முடியாது. மனிதன் உள்ளத்திலே இருக்கிற மோசமான மிருகத்தனம் இன்றைக்கு நாளுக்கு நாள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு காலம் இருந்தது நண்பர்களே, ஒரு காலம் இருந்தது. யாருக்கும் தெரியாமல் காசு கொடுத்து வேசிய இடத்திலே செல்லுவான். விபச்சாரி இருக்கிற இடமே ஒரு காலத்தில் தெரியாது. ஆனால் இன்றைக்கு பகிரங்கமாக நாட்டினுடைய பெருநகரங்களில் அரசாங்கம் இன்றைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது ஒரு சில ஏரியாக்கள் விபச்சார விடுதிகள் என்று சொல்லி. அதையும் தாண்டி மனிதன் இன்றைக்கு மெல்ல மெல்ல மிருகங்களோடு இன்றைக்கு புணர ஆரம்பித்து விட்டான். ஆணும் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுகிறார்கள், பெண்களும் ஓரினச் சேர்க்கையிலே ஈடுபடுகிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டதோ அது இன்றைக்கு நாளுக்கு நாள் மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாடுகளிலும் தலை தூக்கி அரசு அங்கீகாரம்
இன்றைக்கு அந்த அனாச்சாரம் சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் தடுத்து நிறுத்த முடியாது. இப்படிப்பட்டவர்களால் இந்த உலகத்தில் தடுத்து நிறுத்த முடியாது. அதிலும் ஒருபடி மேலாக நான் சொன்ன புள்ளி விவர குறிப்புகள் 4 வயது பச்சிலம் சிறுமி என்று கூட பாராமல் இன்றைக்கு எடுத்து கொஞ்சி மனசார முத்தமிட வேண்டிய பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் இந்த கயவர்களால் குதறப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சட்டம் இவர்களுக்கு போதாது. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மட்டும்தான் இவர்கள் திருந்துவார்கள். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மட்டும்தான் திருந்துவார்கள். 4 வயது சிறுமி மனம் வருமா நமக்கெல்லாம்? குழல் இழுது யாழ் இழுது மணலை சொல் கேளாது என்று சொல்லுவார்கள். இன்னிசை குரலை யார் தெரியுமா இனிக்கிறது என்று சொல்லுவார். பச்சிலம் குழந்தையுடைய குரலை கேட்காதவன் என்று சொல்லுவார்கள். அந்த பச்சிலம் குழந்தைகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட காம கொடுமைகளால் குதறப்படுகிறது என்று சொன்னால் கண்ட இடத்தில் பொதுமக்கள் முத்திரையில் விரைவு நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு வழங்கப்பட்டு தூக்கு தண்டனை மூலம் மரண தண்டனை விதிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த குற்றங்கள் ஒளியும். நண்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, 3 வயது 4 வயது 5 வயது 7 வயது 13 வயது சிறுமிகள் எல்லாம் இன்றைக்கு குதறப்படுகிற காலம். அதிலும் கொஞ்சம் கூடுதலாக கேரளாவிலே இருந்து வந்த அண்மை செய்தி நம்மை எல்லாம் உலுக்கி தலை சுற்ற வைத்து விட்டது சகோதரர்களே. சமீபத்திய பத்திரிகை செய்தியை பார்த்தால் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லாமல் ஒரு பள்ளி மாணவி பள்ளியில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். ஆசிரியர்கள் எல்லாம் கேட்டார்கள், ஏன் வீடு திரும்பவில்லையா? எல்லோரும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள், வீடு திரும்பவில்லையா என்று கேட்டபோது எனது தந்தை என்னை பல ஆண்டு காலம் கற்பழித்துக் கொண்டிருக்கிறார். மாணவி சொல்கிறார், தந்தை மூலம் கற்பழிக்கப்பட்டார். இப்பொழுது எனது சகோதரன் என்னை கற்பழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான், நான் வீட்டுக்கு செல்ல முடியாது என்று சொல்லுகிற ஒரு செய்தி நம்முடைய இந்திய திருநாட்டில் பத்திரிகையின் வாயிலாக நம்மால் படிக்க முடிந்தது என்றால் நாடும் நாட்டு மக்களும் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? கேரள மாநிலத்தில் தந்தை மூலம் கற்பழிக்கப்பட்ட மகன், தங்கையை கற்பழித்த அண்ணன், குடும்பத்தார்களின் மூலமாக இன்றைக்கு கற்பழிப்பு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், உங்களுடைய கணவனுடைய சகோதரரிடத்திலும் நீங்கள் ஹிஜாபை பேணி நடங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் திரும்ப கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கணவனுடைய தம்பி, கணவனுடைய அண்ணன் அவர்கள் முன்னிலையுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களின் மூலம் தான் உங்களுக்கு மௌத்தே வரும் என்று சொன்னார்கள். மரணமே உங்களுக்கு அங்கேதான் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னது யார்? இன் ஹுவ இல்லா வஹீயின் யூஹா. அவர் பேசினால் வஹீயை தான் பேசுவார், இறை செய்தியை தான் சொல்லுவார். அவர் சொன்னதுதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அத்வானி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள், சவுதி அரேபியாவில் இருக்கிற கடுமையான சட்டம் வந்தால் தான் கற்பழிப்பு சம்பவம், கொலை கொள்ளை போன்ற சம்பவம் தடுத்து நிறுத்தப்பட முடியும் என்று பேசுகிறவர்கள் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய எதிரிகளுடைய நாவிலே இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் பேச வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பர்களே, நாளுக்கு நாள் நெருங்கி விட்டார்கள். இஸ்லாம் தான் இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், இந்த மார்க்கத்தை நான் அங்கீகரித்து விட்டேன், எனது அருளையும் எனது ரஹ்மத்தையும் இந்த தூதரின் மூலம் நான் பூரணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மார்க்கத்தை மக்கள் நேசிக்கிற காலம் மிக குறுகிய காலம். நெருங்கி விட்டார்கள், மெல்ல மெல்ல நெருங்கி விட்டார்கள். இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய போதனைகள், இஸ்லாமிய ஒழுக்கங்கள், இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் இந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும். மனிதன் இயற்றி வைத்திருக்கிற சட்டம், காலத்தின் மூலம் பல முறை கற்பழிக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டம் ஒரு முறை 2 முறை திருத்திய சட்டம் அல்ல, நிறைய திருத்தி இருக்கிறார்கள். காலத்தின் சவாலை சந்திக்க முடியாமல், காலத்தின் சவாலை சந்திக்க முடியாமல். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம் செய்த ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் கசையடி என்றும், திருமணம் ஆனவர்களாக இருந்தால் மரண தண்டனை என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவித்தார்கள். உங்களால் காண்பிக்க முடியுமா? இஸ்லாமிய வரலாற்றை முழுக்க முழுக்க ஆய்வு செய்து காண்பிக்க முடியுமா? அந்த சட்டத்தின் மூலம் தண்டனைக்கு உள்ளானவர்கள் எத்தனை பேர்கள் என்று, தண்டனைக்கு உள்ளானவர்கள் எத்தனை பேர்கள் என்று காண்பிக்க முடியுமா? விரல் விட்டு எண்ண முடியாது. உங்களால் விரல் விட்டு எண்ண முடியாது. எல்லோரும் சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிறைய பேருக்கு கையே இருக்காது என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிறைய பேர்கள் இந்த உலகத்திலே மரண தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் என்று சொன்னார்கள். தவறு. கொடுக்க வேண்டிய சட்டத்தை
பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கிற தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி உலகமே பார்க்கிற வகையில் ஒரு மனிதனுடைய தலை ஒரு கொலைக்காக வேண்டி வெட்டப்பட்டால் எவனும் அடுத்தவனுடைய உயிரை பறிக்க மாட்டான். 10 பேர் இந்த வீதியில் கையில்லாமல் நடந்தால் பார்த்தாலே தெரியும் இவன் அடுத்தவனுடைய பொருளை அபகரித்திருக்கிறான் என்று சொல்லி திருடுவதற்கு மனிதன் பயப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆட்சி செய்தார்கள். 10 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சி செய்தார்கள். 10 ஆண்டு காலத்தில் விபச்சாரத்திற்காக வேண்டி மரண தண்டனை கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? விபச்சாரத்திற்காக வேண்டி கசையடி வாங்கியவர்கள் எத்தனை பேர்? போதைப் பொருள் வஸ்து அருந்தினால் வீதியில செருப்பால் அடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அடி வாங்கியவர்கள் எத்தனை பேர்? சட்டம் இருந்தது. சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட்டவர்கள் 1, 2, 3 பேர் தான். கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். அதுவும் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் நடைமுறையில் இருக்கிற போது சாட்சி பூர்வமாக பிடித்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு குற்றம் கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல. மாயிஸ் என்கிற ஒரு தோழர் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன். அவர் திருமணமானவர். அந்த விபச்சார குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்கிற போது அந்த நாட்டில் திருமணமானவர் விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருந்த நேரம். இந்த உலகத்தில் எங்காவது நீங்கள் காண்பிக்க முடியுமா? எனக்கு மரண தண்டனை தாருங்கள், நான் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு விட்டேன் என்று சொல்லி குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றத்தில் வந்து சரணடைந்த ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியுமா? மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சட்டம் இந்த உலகத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டம் இந்த உலகத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். நான் விபச்சாரம் செய்து விட்டேன், யா ரசூலுல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாயிஸே, நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். தோழர்களை அழைத்தார்கள். மாயிஸ் ஏதாவது புத்தி சுவாதீனம் இல்லாமல் பேசுகிறாரா? பைத்தியம் பிடித்து விட்டதா இந்த மாயிஸுக்கு? அவரை போய் அவருக்கு அருகிலே இருந்து அவருடைய அறிவை குறித்து நீங்கள் விசாரித்து வாருங்கள் என்று சொன்னார்கள். தோழர்கள் சென்றார்கள். மாயிஸ் அவர்களோடு பேசினார்கள். திரும்ப வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மாயிஸ் எங்களை விட மிக தெளிவாக இருக்கிறார். மாயிஸ் எங்களை விட மிக தெளிவாக இருக்கிறார். உடனே மாயிஸ் அவர்கள் கொண்டு வரப்பட்டார். கழுத்தையர் பிடிவெட்டப்பட்டார். மரண தண்டனை கொடுக்கப்பட்டது என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம் என்று சொன்னார். இது போன்ற தண்டனை என்ன நாளுக்கு நாள் தினசரி ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துக் கொண்டிருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறியாமைக்கான மக்களிடத்தில் விபச்சாரம் என்பது நீங்கள் நினைக்கிற விபச்சாரம் அல்ல. விபச்சாரம் கொடிகட்டி கொண்டிருந்த காலம் அந்த காலம். விபச்சாரம் கொடிகட்டி கொண்டிருந்த காலம் அந்த காலம். டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இன்றைக்கு வீதிகளில் தான் இருந்தது. அன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்தது டாஸ்மாக் கடைகள். ஒரே ஒரு ஆயத்து தான் இறங்கியது. மதீனா முழுக்க அன்றைக்கு மதுபானங்கள் ஓடியதாக நபிமொழிகளிலே பார்க்க முடிந்தது. விபச்சாரம் கூடாது. லா யஜ்னி ஸானிஹி ல யஜ்னி வ ஹுவ முஃமினூன். விபச்சாரம் செய்யும் போது நீங்கள் மூமினாக இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து என்றைக்கு அந்த மக்கள் கேட்டார்களோ அன்றைக்கே திருந்தினார்கள் அந்த மக்கள். அன்றைக்கு திருந்தினார்கள் அந்த மக்கள். அதை ஏறிடத்தில் பார்த்தது மட்டுமல்ல, அதற்கு எதிராக அந்த மக்கள் பிரச்சாரம் செய்தார்கள். தலைகீழாக ஒரு சமுதாயம் மாற்றப்பட்டதென்றால் மாற்றப்படுவதற்குரிய சட்டம் அங்கே கொண்டு வரப்பட்டது. சட்டத்தை அந்த மக்கள் பயந்ததை காட்டிலும் படைத்த இறைவனை பயந்தார்கள். முகம்மதுடைய கண்ணை மறைத்தாலும் இறைவனுடைய கண்ணை மறைக்க முடியாது என்கிற மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அந்த மக்கள் மாறியதால் அந்த மக்கள் சுபீட்சம் பெற்றார்கள். தலைகீழ் புரண்டது அந்த சமுதாயம். நரகத்திற்குரிய சமுதாயம் சொர்க்கத்திற்குரிய சமுதாயமாக மாறியது. அறியாமை கால மக்கள் அறிவியல் யுகத்திற்கு முன்மாதிரிக்குரிய சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்றால் அந்த மக்களை மாற்றியது எது? திருக்குர்ஆன். அந்த மக்களை மாற்றியது எது? இஸ்லாம். அந்த மக்களை மாற்றியது எது? மறுமை நம்பிக்கை. அந்த மக்களை மாற்றியது எது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனை. அந்த போதனை இந்த மனித சமுதாயத்தில் பின்பற்றாத காலம் வரை இந்த மனித சமுதாயத்தில் தீமைகள் ஒழிக்கப்படாது. இது தொடரும். ஏதோ நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு